மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த எங்கள் மகத்துவம் உள்ள தேவனே, இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான வேலையில தகப்பனே, உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து இருக்கிற மாட்டவரே தகப்பனே, அடியனை மாதிரி நீங்க வெளிப்படுங்க. உங்கள் திருவசனம் என்னும் மன்னாவே எங்கள் ஒவ்வொருக்கும் தாருங்க. அன்பின் ஆண்டவர் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எனக்கு இருந்த பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக. கடந்த ஒரு வாரத்தையும் தேவன் நம்மை சுகபத்திரமாக பாதுகாத்து ஜீவனை தந்து மற்றும் ஒரு ஓய்வு நாளை காணவும் அவரை சேவிக்கவும் தக்க தருணத்தை தந்திருக்கிற மாபெரும் கிருபைக்காக இந்த நேரத்திலே நன்றி செலுத்தும் விதமாக வந்திருக்கிற திருச்சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தெய்வீக ஆராதனையை நாம் ஆரம்பிக்கும் வண்ணமாக யாவரும் எழுந்து நின்று முதலாம் பாகத்திலே 40வது பாடல் கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம் என்ற பாடலை பாடுவோம். 40வது பாடல். வேதாகமத்திலே யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 துவங்கி 17 முடிய வாசிப்போம். 10 கட்டளைகளை வாசிப்போம்.
யாத்திராகமம் 20 வசனங்கள் 3 துவங்கி 17 முடிய யாவரும் சேர்ந்து வாசிப்போம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறதற்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகினும் யாதொரு விக்கிரகத்தை ஆகினும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பயக்கருளை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமார்த்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் இன்னும் பிறனுக்குள்ள யாரையும் இச்சையாதிருப்பாயாக. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசிரியப்பாராக. நாம் யாவரும் ஒழுங்காற்படிட்டு ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்போம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருந்து எங்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்துகிற அன்பின் பிதாவே, நீர் வல்லவர், நல்லவர். உடைய கிருபை எங்களுக்கு என்றென்றைக்கும் போதுமானதாக இருக்கிறதப்பா. இந்த நேரத்தில் உங்களோட கர்த்தாவே உண்மை போற்றுகிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், உண்மை வணங்குகிறோம் அப்பா. இது கர்த்தாவே இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தாவே உண்மை தொழுது கொள்ளும்படியாக நீர் எங்களை சிறு கூட்டமாக தெரிந்து கொள்ளும்படி ஆலயத்திலே சேர்த்திருக்கிற மாபெரும் கிருபைக்காக நன்றி படைக்கிறோம் அப்பா. இந்த நாளை காண முடியாத படிக்க எத்தனையோ பிள்ளைகள் இந்த நாளை தவறி போயிருக்கலாம் கர்த்தாவே. ஆனாலும் கூட கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கமாய் கிருபையாய் இருந்து எங்களை பாதுகாத்து இந்த ஓய்வு நாளிலே உண்மை சேவிக்கும் இடத்திலே வேண்டுதல்களை ஏறெடுக்கும் நீர் செய்திருக்கிற மாபெரும் கிருபைக்காக நன்றி படைக்கிறோம் அப்பா. எங்கள் பாவ குற்றங்கள் ஏராளமாக இருக்கிறது கர்த்தாவே. எங்கள் பாவ குற்றங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீர் மன்னித்து கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றி எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக வேண்டுகிறோம் அப்பா. எங்கள் தேவைகளை நீர் சந்தித்தருளும். ஒழுங்காற்படிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் நீர் தாமே ஆசீர்வதித்து தாரும் கர்த்தாவே. எங்கள் தேவைகள் அறிந்த தேவன், எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் சந்திக்கும்படியாகவும் அதை நிறைவேற்றி தருமாறும் இந்த நாளிலே வேண்டுகிறோம் கர்த்தாவே. வர தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தடைகள் விலகவும் இந்த ஆலயம் நிரம்பி வழியத்தக்கதாக அந்த பிள்ளைகளும் இந்த ஆலயத்திலே வந்து சேரத்தக்கதான ஒரு சூழ்நிலையை நீர் ஏற்படுத்தும். எங்கள் தாமதங்களை எல்லாம் நீர் தவிர்த்தப்பா. ஏற்ற நேரத்திலே நாங்கள் உங்களுடைய ஆலயத்துக்கு வரத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்தரும். வியாதியும் படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷ விதமாக லலிதா டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு அளித்த சிகிச்சைகள் கூட கர்த்தாவாக கிருபை இருந்து அவரை நீ பாதுகாத்து தேவைக்காகவும் நன்றி படைக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தேவைகளையும் அவருக்கு நீ சந்தித்தரலும். நல்ல சரீர பிரகாரமான பலத்தையும் சுகத்தையும் தந்தி நீ பாதுகாத்தரலும். குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே அவர்கள் உறுதுணையாக இருக்கத்தக்கதாக நீர் தாமே அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தரலும். இன்னும் கர்த்தாவே உயர் கல்விக்காக தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே அவர்கள் திட்டமிட்டபடி அந்த தேர்வுகளிலே தேர்ச்சி பெற்று அவர்கள் கல்வியை தொடரவும் அது அவர்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கும் நீர் தாமே உதவும். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே +2 தேர்விலும் 10ஆம் வகுப்பு தேர்விலும்
தேர்ச்சி பெற்றும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் கல்வியை தொடரத்தக்கதான ஒரு சூழ்நிலையை நீர் ஏற்படுத்தும். அவர்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் சந்தித்தருளும் அப்பா. ஒவ்வொரு தேவைகளையும் நீர் அவர்களுக்கு தந்து கத்தாவே அவர்கள் கல்வியில் சிறந்த விளங்க நீர் தாமே கிருபை புரிந்தருளும். ஆலயத்தோடு இணைந்துள்ள பள்ளிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கல்வியாண்டிலும் கூட கத்தாவே அநேக பிள்ளைகள் அந்த பள்ளியிலே வந்து சேரவும், அந்த பள்ளியானது குன்றின் மேலிட்ட விளக்காக திகழவும் நீர் தாமே அந்த பள்ளியை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். அதை பள்ளி வழிநடத்தி செல்கிற முதல்வரோடும் ஒரு குடும்பத்தோடும் இருந்து கத்தாவே அவருக்கு நல்ல ஞானத்தை தந்து அப்பா அந்த பள்ளியை எவ்வாறு வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதை அவருக்கு நீர் போதித்து அந்த பள்ளியை வழிநடத்தி செல்ல நீர் உதவும். மேலிடத்திலிருந்து பள்ளிக்கு உதவி இந்த வேனம் கிடைக்க நீர் கிருபை புரிந்தருளும் அப்பா. அதில் உள்ள இடையூறுகள் காலதாமதங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டப்பா. விரைவாக அந்த ஒவ்வொரு உதவிகளும் கிடைக்க நீர் கிருபை புரிந்தருளும். இன்னும் அநேக பிள்ளைகள் இந்த பள்ளியிலே வந்து பயன்பெற நீர் உதவும். பள்ளியில் பணிபுரிகிற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களையும் ஆசீர்வதித்து அவர்களை இந்த பள்ளிக்கு பயன்படுத்தியப்பா. இந்த பள்ளிக்கு அவர்கள் உண்மையும் மொத்தமாக உழைக்கவும் அநேக பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கவும் நீர்தாமே அவர்களுக்கும் ஞானத்தை தாரும், சக்தியை பலனை தாரும் அப்பா. படிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்தலும் பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும். மேலும் அநேக பிள்ளைகள் அவர்கள் மூலமாக வந்து சேர நீர் அவர்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். தொடர்ந்து தெய்வீக ஆராதனையிலும் பேச போகிறது ஆசிரியை மறைத்து நீரே எங்களுக்கு நல்ல சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாக வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்க நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேணுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காணிக்கைக்கான நேரம். தேவன் நம்மை அற்புதமாகவும் அதிசயமாகவும் வழிநடத்தி வருகிறார். அவர் நம் வாழ்க்கையிலே செய்து வருகிற அந்த அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக நாம் அவருக்கு செலுத்த வேண்டிய தசமபாக காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள், விசேஷித்த காணிக்கைகள், பிறந்தநாள் காணிக்கைகள் வைத்திருப்பவர்கள் முன் வந்து ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த நேரத்திலே சபை செலவு காணிக்கையும் சேகரிக்கப்படும். காணிக்கைக்காக நம்முடைய கேசியர் அவர்கள் ஜெபத்தை பயன்படுத்துவார். படைக்கப்பட்ட காணிகளுக்கு
படைத்த ஒவ்வொரு உள்ளாங்களையும் ஆசிரியர் ஜெபிக்கிறோம். 1, 30, 60, 100மான பலன்கள் கொடுத்து இன்னும் உற்சாகமான காணிகளை கொடுக்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காணிக்கை நம்முடைய ஊழியத்துக்கு மட்டுமே பயன்படுத்துறதாக ஜெபிக்கிறோம். தப்பனே எங்கெல்லாம் ஊழியர்கள் செய்யப்படுற அந்த இடங்களுக்கு இந்த காணிகள் சென்று சேர்ந்து தப்பனே உடைய பணியானது சிறக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம்ப்பா. இப்போ இந்த காலனை கடந்து இருக்கிறோம். பேச போகிற மரமகளை மறைத்து பாதுகாத்துக் கொண்டு நல்ல சத்தியம் கேட்கப்படுவதை ஆசிரியர் பெறப்பட்ட தேசத்திற்கு ஜெகத்தை நடக்கிறார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபத்தோடு நாம் காத்திருக்கோம். பள்ளி முதல்வருக்கு தேவ செய்தி வழங்கியிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இத்தனையோ பள்ளி முதல்வர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் ஒரு முதல்வாக இருந்தும் அவர்கள் ஊழியம் என்று வரும்போது அவர் என்னோடு கூட சேர்ந்து பயணித்த நாட்களை மறக்க முடியாது. ஊழியத்திற்கென்று பள்ளி முதலாயிருந்த போது ஊழியத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் என்னோட கூட அவர் பயணிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகன் ஆவிக்குரிய மகன் மூலமாக நாம் தயவு செய்து கேட்கிறோம். நாங்கள் சார் மூலமாக நாம் தயவு செய்வோம். கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்லதொரு கிருபையை தேவன் உங்களோடு கூட இந்த நாளிலே தேவ சத்தியத்தை சேர்த்து தியானிக்க முடியாமல் கொடுத்ததற்காக முதலாவது நான் தேவனுக்கு நன்றியை எடுத்துக் கொள்கிறேன். நம்முடைய நேரமானது 11 மணி. மாஸ்டர் எவ்வளவு நேரம் பேசலாம்? இங்க இருக்கிற பெரியவர்கள் நம்ம தராசு பார்த்துருக்கோம். நம்முடைய பழைய ஆரம்ப நாட்கள்ல சிறு வயதாக இருக்கும்போது தராசு கடைகள்ல பார்த்துருக்கோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள்கிட்ட தராசு அப்படின்னா என்னன்னு கேட்டா அவங்க சொல்றது டிஜிட்டல் எடை மிஷின். அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் அந்த எடை மிஷின் தான் தராசு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தராசு பெரியவங்க நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். இன்னும் பார்த்துருப்பீங்க, கடைகள்ல பார்த்துருக்கோம். கடைகள்ல நகை கடைகள்ல இருக்கும், அடகு வைக்கிற கடைகள்ல இருக்கும், பேங்க்ல இருக்கும், இன்னும் இயற்பியல் ஆய்வகத்துல இருக்கும். வீல் தராசுன்னு இருப்பாங்க, இயற்பியல் ஆய்வகத்துல இருக்கும், கோர்ட்ல இருக்கு. நீதி தேவரை கையில தராசு கொடுத்து கண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த நீதியான ஒரு நியாய விசாரணை கிடைக்கும் அப்படிங்கிறத குறிப்பதற்காக நீதி தேவரை கையில ஒரு தராசு கொடுத்துருக்காங்க. வேற எங்கேயாச்சும் தராசு பார்த்துருக்கீங்களா? நம்முடைய திருவசனம் சொல்லுது, போதவர் சொல்லிட்டாங்க, நம்முடைய வேதாகமம் சொல்லுது, ஆண்டவர் அவருடைய நீதியான சிங்காசனத்துல அவர் வீட்டு இருக்கிறாரு. அவர் கரத்துல என்ன இருக்குது? தராசு இருக்குது. எப்படிப்பட்ட தராசு? நம்ம கடைகள்ல பார்த்த மாதிரி அந்த தராசுல சுமுத்திரையான ஒரு தராசு அவர் கையில் இருக்குது. பாடம் எடுக்கும்போது அதை சொன்னாங்க, ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை நிறுத்தி பார்க்கிறார் சொல்லி அதை சொன்னாரு. சோ நான் எங்க பயமா இருந்தது, அதே நம்முடைய பிரசங்கத்தை சாராங்க சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு என்ன செய்யறாரு? நிறுத்தி பார்க்கிறவராக அவர் இருக்கிறார். எதை நிறுத்தி பார்க்கிறார் சொல்லும்போது, இங்க யோபு 31வது அதிகாரம் 6வது வசனத்துல அங்க யோபு சொல்றாரு, ஆண்டவர் என் உத்தமத்தை அங்கே நிறுத்தி பார்க்கிறார். அவர் சுமத்திரையான தராசிலே என் உத்தமத்தை அவர் நிறுத்தி பார்க்கிறார். முதலாவது ஆண்டவர் அந்த தராசிலே நிறுத்தி பார்க்கிறது எதை? நம்முடைய உத்தமம். நம்ம எவ்வளவு உண்மையும் உத்தமமாக நம்ம அறிந்த சத்தியத்தில் அவருக்குள்ளாக ஜீவிக்கிறோம் என்பதை முதலாவது ஆண்டவர் நிறுத்தி பார்க்கிறார். இரண்டாவது நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, அவர் நம் உள் இருதயங்களை ஆராய்ந்து நிறுத்தி பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் யோசனைகள், நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்கிறார். அவருடைய தராசிலே நிறுத்தி பார்க்கிறவராக அவர் இருக்கிறார். மூன்றாவது 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, நம்முடைய செயல்களை எல்லாம் ஆண்டவர் நிறுத்தி பார்க்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? நன்மையான காரியங்களை செய்கிறோமா, இல்ல தீமையான காரியங்கள் செய்கிறோமா, ஆண்டவர் விரும்பாத காரியங்களை செய்கிறோமா என்பதை ஆண்டவர் நிறுத்தி பார்க்கிறார். நான் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறுத்தி பார்க்கிறார் அப்படிங்கிற இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுது. இதே போலதான் தானியேல் 5ஆம் அதிகாரத்துல அங்கே ஒரு ராஜாவை ஆண்டவர் நிறுத்தி பார்த்திருக்கிறார். அவர் நிறுத்தி பார்க்கும் பொழுது அவர் ஆண்டவருக்கு முன்பாக அவர் எப்படி காணப்பட்டார்? குறைவாக காணப்பட்டார். அவர் குறைவாக காணப்பட்டதுனாலே அவருடைய ராஜ்யம் என்ன ஆகி போச்சு? அங்க கவிழ்க்கப்பட்டது. அந்த ராஜாவும் அந்த மரணத்தை சந்திக்க நேரிச்சு
சிறிது நேரம் நம்ம தியானிச்சு கடந்து செல்லலாம். இந்த ராஜா யாருன்னு பார்க்கும் பொழுது பாபிலோன் தேசத்துல உள்ள ஒரு ராஜா. நம்ம பாபிலோன் சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு யார் வருவாங்க? நேபுகாத் நேச்சார். மிக ஒரு பராக்கிரமான ஒரு வல்லமையான ஒரு ராஜா நேபுகாத் நேச்சார். ஆனா அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி மறிச்சார்? பாவியா மறிச்சாரா இல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மறிச்சாரா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்தி அவரை விசுவாசித்தவராக செஞ்சாரு. மரணத்தை அவர் ருசி பார்த்தார். ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் எப்ப இறந்தாருன்னா கிமு 562 வருஷத்துல 72வது வயதுல மறித்து போயிருக்கிறார். அவர் மறித்ததுக்கு அப்புறமா ஒரு 6 வருஷம் அங்க ராஜாக்கள் சரியான ராஜா இல்லை. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா அதிகார போட்டி, அரியணை போட்டி. நேபுகாத் நேச்சாருடைய மகன்களுக்கும் மருமக்களுக்கும் அந்த போட்டி வருது. யாரு ராஜா ஆகுறதுன்னு பார்க்கும்போது கடைசியாக அவருடைய மருமகன் நெபுகத்நேச்சர் என்ன செய்யறாங்க? ராஜாவாக அங்க ஆட்சி அமைக்கிறார். ஆனா அவர் பாபிலோன் ராஜாவானாலும் அவர் எங்க பெரும்பாலும் அவர் நேரத்தை செலவிட்டார் அப்படின்னா அரேபியா நாட்டுல தான் அவர் செலவிட்டார். ஏன்னா அரேபியா தான் ரொம்ப அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. பாபிலோன்ல இல்லாம அரேபியாவிலேயே பெரும்பான்மையான நேரத்தை அங்க செலவு செய்தார். இதனால இந்த பாபிலோனுக்கு ஒரு ராஜா தேவைப்படுது. தன்னுடைய மகன் பெல்ஷாத்சார் என்ன செய்யறாங்க? ராஜாவாக அங்க ஏற்படுத்துறாரு. பாபிலோன் மாகாணத்துல இப்ப யார் ஆட்சி செய்யறாங்க அப்படின்னா பெல்ஷாத்சார். இவர் நேபுகாத் நேச்சாருடைய பேரன். நேபுகாத் நேச்சார் இவருக்கு தாத்தா. இந்த பெல்ஷாத்சாரை குறித்து தான் இதனால நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த பெல்ஷாத்சார் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு நாள் தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லா பிரபுக்கள், அந்த முதன்மையான பிரபுக்கள், அவர் மனைவிமார்கள் எல்லாருக்கும் என்ன செய்யறாரு? ஒரு பெரிய விருந்து அங்க ஆயத்தம் பண்றாரு. தானியேல் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய விருந்து அங்க ஆயத்தம் பண்றாரு. எல்லாரும் வந்திருக்கிறாங்க. பிரதானிகள், அங்குள்ள மந்திரிகள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவருடைய மனைவிமார்கள் கூட எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ இங்க என்ன அவரு சர்வ் பண்றாரு? என்ன பரிமாறுறாரு? திராட்சரசம், மதுபானத்தை அங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் அங்க பரிமாறுறாரு. எல்லாரும் குடிச்சு வெறிச்சு போயிருக்கிறாங்க அந்த இடத்துல. அங்க ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ராஜா என்ன செய்யறாரு அப்படின்னா திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வருது. என்ன அப்படின்னா நம்ம தாத்தா இஸ்ரேல் தேசத்தை கைப்பற்றும் போது அங்குள்ள தேவாலயத்தில் உள்ள பொற் பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாரே, நம்ம அதுல என்ன செய்யணும்? இந்த திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் இங்க இருக்கவங்களுக்கு நம்ம பரிமாறணும். அதன் மூலமாக அவருடைய தெய்வத்தை நினைச்சாரு, மகிமைப்படுத்துறதுக்காக நினைச்சாரு. அதன்படி அவர் கட்டளை கொடுக்கிறாரு. அந்த ஆலயத்திலிருந்து கொண்டு போகப்பட்ட அந்த பொற் பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் அங்க கொண்டு வராங்க. அங்க கொண்டு வந்த மாத்திரத்துல அங்க இருந்த பிரதானிகள், அந்த ராஜாவுடைய மனைவிகள், அவருடைய மறுமனையாட்டிகள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆலயத்துல அந்த பரிசுத்தமான பாத்திரங்கள்ல அந்த மதுபானத்தை குடிக்கிறாங்க. ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? ராஜா அங்க குடிச்சு வெறிச்சு போயிருக்கிறாரு. அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு நேர் எதிர்ப்புறத்துல அந்த சாந்து பூசப்பட்ட சுவர்ல திடீர்னு ஒரு மனித கை உறுப்பு மட்டும் பாக்குறாரு. ஒரு கை உறுப்பு மட்டும் அந்த சுவர்ல ஏதோ எழுதுறத பாக்குறாரு. அதை பார்த்து மாத்திரத்துல என்ன ஆயிட்டு அவருடைய ஆவி நலங்குன்னு பார்க்கணும். வேதாந்தத்துல பார்க்கும் பொழுது வாசிச்சு அப்படின்னா நிறைய நேரம் எடுத்துக்கணும். அவர் அந்த கை உறுப்பு சுவர்ல எழுதுறத பார்க்கும் பொழுது ராஜாக்கு இந்த ஒரு பயம் உண்டாயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஒரு கை உறுப்பு மட்டும் பார்க்கறாரு. தனியா எப்படி இருக்கும்? ஒரு மனிதனுடைய கை உறுப்பு மட்டும் தெருவுல எழுதுது அப்படிங்கும் போது பயங்கர கலக்கம் இருக்கு. ஆனா எழுதின வார்த்தையும் அவருக்கு புரியல, என்ன எழுதுன்னு தெரியல. பயத்தோடு என்ன செய்யறாரு? தன்னுடைய நாட்டில இருந்த ஜோசியக்காரங்க, குறி சொல்றவங்க, கல்தேயர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. இங்க என்ன எழுதிருக்குன்னு பாருங்க, அதோடைய அர்த்தத்தை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அங்க யாருக்குமே என்ன செய்யல, அதோடைய அர்த்தம் தெரியல. ராஜாக்கு இன்னும் பயம் ஆயிடுச்சு. என்னடா இந்த அர்த்தத்தை நம்மளால தெரிய முடியல அப்படிங்கும் போது அவருடைய அந்த பயத்தை அவருடைய அங்கிருந்த ராஜாத்திக்கு அறிவிக்கப்படுது. ராஜா இப்படி கலந்து அறிவிக்கப்படும் பொழுது அவங்க உள்ள வராங்க, அந்த இடத்துக்கு வராங்க. அந்த ராஜாக்கு சில ஆறுதலான வார்த்தையை சொல்றாங்க. நீங்க பயப்பட வேண்டாம், இங்க யார் இருக்கிறாங்க? தானியேல் என்னும் புருஷன் இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நேபுகாத்நேச்சர் தரிசனம் பண்ணும் பொழுதும் யாராலுமே சொல்ல முடியல. தானியேல் மாத்திரம் என்ன செஞ்சாரு? அந்த மறைபொருளை ராஜாவுக்கு வெளிப்படுத்தினாரு. இப்ப நம்ம தானியேலை வர வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய அந்த எழுத்துடைய அர்த்தத்தை தானியேல் தெரிவிப்பான்னு சொல்லி அங்க சொல்லும் போது அந்த தானியேலை அங்க ராஜா கட்டளை எடுக்கிறார். தானியேலும் அங்க வராது. தானியேல் 5வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். தானியேல் 5வது அதிகாரம்
24வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. தானியேல் சொல்றாரு, இந்த எழுத்து இது யார் எழுதினது? பரலோகத்தின் தேவன் அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது அப்படிங்கிறாரு. தொடர்ந்து வாசிங்க. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சீன் என்பது. இங்கே இந்த வசனத்தின் அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறையே காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். இங்க தானியேல் தீர்க்கதரிசனம் வராது. இந்த ராஜாவுக்கு அந்த எழுத்தின் அர்த்தத்தை அங்க சொல்றாரு. அங்க எழுதப்பட்ட எழுத்து என்ன? மெனே மெனே தெக்கேல் உப்பார்சீன் என்பது. மெனே என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார். மெனே என்றால் தேவன் உன் ராஜ்யத்திற்கு முடிவு உண்டாக்கினார் பார்க்கிறோம். முதலாவது தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறையே காணப்பட்டாய். தேவன் இந்த ராஜாவை இருக்கிறாரு, தராசில நிறுத்திருக்கிறாரு. தேவனுக்கு முன்பாக இந்த ராஜாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? குறைவாக, நிறைவாக இல்ல, குறைவாக காணப்பட்டது. அதனால பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்படும் என்று அர்த்தமாகும் என்றான் சொல்லி ராஜாவுக்கு அதோடைய அர்த்தத்தை அங்க தெரிவிக்கிறார். இந்த ராஜா அவருடைய பிரதானிகள் எல்லாம் அங்க குடித்து வெறுத்திருக்கும் பொழுது அன்று ராத்திரியில அந்த தேசத்துல இன்னொரு சம்பவம் நடைபெறுது. இந்த பாபிலோன் தேசத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வலிமை வாய்ந்த ஒரு தேசம். அந்த ராஜ்யத்தை சுற்றிலும் எப்படி இருக்கு? வலிமையான கோட்டை. நம்ம வேலூர் கோட்டை பார்த்திருக்கோம். வேலூர் அந்த அரண்மனை சுற்றி எப்படி இருக்குது? பெரிய ஒரு வலிமையான ஒரு கோட்டையை போட்டுருக்காங்க. அதே போலதான் இந்த பாபிலோன் தேசத்திலையும் ரொம்ப வலிமையான ஒரு கோட்டை இருந்துச்சு. அதனுடைய உயரம் மட்டும் 300 அடி. அது உயரம் எவ்வளவுனா 300 அடி அதனுடைய உயரம். அது அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 80 அடி அகலம். அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டை. அவ்வளவு எளிதாக எந்த ஒரு எதிரி ராணுவமும் அந்த தேசத்துக்குள்ளாக போக முடியாது. அங்க போக இருந்த ஒரே ஒரு வழி என்னதான் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிராத் நதி. அந்த பாபிலோன் தேசத்துக்கு உள்ள செல்ல ஒரே ஒரு நதி இருந்துச்சு, ஐபிராத் நதி. அந்த நதி மாத்திரம்தான் உள்ள போறதுக்கு ஒரு வழியா இருந்துச்சு. அந்த கோரேஸ் ராஜா என்ன பண்றாரு? தன்னுடைய சேனையெல்லாம் எடுத்துட்டு அழைச்சிட்டு போய் அந்த ஐபிராத் நதி என்ன செய்யறாரு? அதை வெட்டி அங்க வேற வழியாக திருப்பி விடுறாங்க. இப்ப அந்த நதியின் வழியாக செய்றாங்க. இந்த கோரேஸுடைய ராணுவம் அந்த ராத்திரியிலே இங்க அரண்மனையில் நடக்குது. ராஜா அவருடைய பிரதானிகள், மனைவிமார்கள், அவருடைய மறுமனையாட்டிகள் எல்லாரும் செய்றாங்க. தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பாத்திரத்துல மதுபானத்தை குடிச்சு அங்க வெறிச்சு போயிருக்கிறாங்க. இங்க வெளியே தேவன் கோரேஸுடைய ராணுவத்தை அனுப்புறாரு. கோரேஸ் தன்னுடைய ராணுவத்தை உள்ள அழைச்சிட்டு வராரு. அந்த ராஜ்யம் கோரேஸுடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுது. அந்த ராத்திரியிலேயே அந்த பெல்சாத்சார் ராஜா செய்றாரு, மரணத்தை சந்திக்கிறாரு. அதோடு அன்னைக்கு அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் என்ன வருது? முடிவுக்குள்ளாக அது வருது. எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 13ஆம் தேதி கிமு 539வது வருஷம், 539வது வருஷத்துல இந்த சம்பவம் நடக்குது. அங்க அந்த மாபெரும் சாம்ராஜ்யம் பாபிலோன் என்னும் மாபெரும் சாம்ராஜ்யம் அந்த ராத்திரியில அந்த முடிவுக்கு வருது. தேவன் அந்த ராஜ்யத்தை எடுத்து மேதியனாகிய அந்த தரியுக்கு கொடுக்கிறாரு. வந்தது கோரேஸ். இந்த தரி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆளுநர். கோரேஸுடைய ஆளுநர் தான் யாரு? தரியு. அந்த தரியுக்கு அந்த ராஜ்யம் கொடுக்கப்படுது. அவரு ராஜாவாக ஆகிறார். இங்கே நாம் பார்த்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெல்சாத்சார் என்னும் ஒரு ராஜா, ஒரு மிக வலிமையான ஒரு சாம்ராஜ்யத்துடைய ராஜா ஒரே நாள் ராத்திரியில அந்த அழிவை சந்திக்கிறார். அதற்கு காரணம் ஆண்டவருடைய தராசில் அவர் எப்படி காணப்பட்டாரு? குறைவாக காணப்பட்டார், குறைய காணப்பட்டாரு. அவருடைய மரணத்தை சந்திக்கிறாரு. அந்த ராஜ்யம் முடிவடையுது. நம்முடைய தேவன் நம் ஒவ்வொருவரையும் தராசிலே நிறுத்த தேவனா இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அவர் நிறுத்து பார்க்கிறாரு. நம்முடைய உள் இருதயங்களையே அவர் நிறுத்து பார்க்கிறாரு. நம்முடைய சிந்தனைகளை, யோசனைகளை தேவன் நிறுத்து பார்க்கிறார்.
நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய செயல்களை தேவன் நிறுத்தி பார்க்கிறவராக இருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றோம்? இந்த பெல்சாத்சாரை போல ஆண்டவருக்கு முன்பாக அவருக்கு கீழ்ப்படியாம அவருக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு 4 காரியங்களை இந்த ராஜாவுடைய வாழ்க்கை மூலமாக நம்ம கற்றுக்கொண்டு இந்த தியானத்தை நிறைவு செய்யலாம். முதலாவது, இங்க பார்க்கும் பொழுது இந்த ராஜா என்ன செஞ்சிருந்தாரு? எல்லா காரியத்தையும் அறிந்திருந்தாரு பார்க்கிறோம். எல்லாத்தையுமே அவர் அறிந்திருந்தார். தன்னுடைய தாத்தா நேபுகாத்நேச்சாருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த நேபுகாத்நேச்சாருக்கு என்ன நடந்துச்சு? அவர் ஒரு நாள் இந்த ராஜ்யம் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னாரு. தன்னுடைய அரண்மனை மாடியில உப்பரியில உலாவிட்டு இருக்கிறாரு. அப்படி உலாவிட்டு இருக்கும் போது தன்னுடைய தேசத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு பெருமை வருது. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்னு சொல்லும்போது என்ன பண்ணாங்க? கடவுளை அவரை அடிச்சிட்டாரு. ராஜாவை இருந்து அவரு கீழே விழுந்து எங்க போறாரு? மிருகங்களோடு சஞ்சரிக்கிறாரு. காட்டு கழுதைகளோட அவர் செய்யறாரு, சஞ்சரிக்கிறாரு. 7 வருஷம் மாடுகளை போல உள்ள மேய்கிறாரு. கடைசியா எப்பொழுது அவர் ஆண்டவருக்கு மகிமையும் கருத்தை செலுத்தினாரோ அப்பொழுது அவருடைய இருதயம் திரும்ப அவர் கொடுக்கப்பட்டுச்சு. மறுபடியும் ராஜா ஆனார் சொல்லி பார்க்கிறோம். இந்த காரியம் எல்லாமே யாருக்கு தெரியும்? பெல்சாத்சாருக்கு தெரியும். ஆனா அது தெரிஞ்சிருந்தார் என்ன செய்யல? ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் அவர் கொடுக்கல. முதலாவது அவர் தவறுனது எதுல? எல்லாமே அறிந்திருந்தார். எல்லாத்தையும் தேவனையும் அவருடைய வலிமையான காரியங்களையும் அறிந்திருந்தாரு. ஆனால் என்ன செய்யல? அவர் தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கல. நம்ம வாசிக்கலாம் 5வது அதிகாரம், தானியேல் 5வது அதிகாரம் 22வது வசனம். அவருடைய குமாரனாகிய பெல்சாத்சார் என்னும் நீரோ என்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தோம் போதும். அவருடைய குமாரனாகிய பெல்சாத்சார் என்னும் நீரோ என்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தோம். முதலாவது தவறு எங்க? அவர் அறிந்திருந்தாரு. ஆனா எல்லாம் என்ன பண்றாங்க? தவறி போறாரு. பட் என்ன இல்ல? அக்கௌண்டபிலிட்டி இல்லை. வேதாந்தம் சொல்லுது, அறிந்தவர்களுக்கும் அநேக அடிகள், அறியாதவர்களுக்கு சில அடிதான், அறிந்தவர்களுக்கு அநேக அடிகள் சொல்லி வேதாந்தம் சொல்லுது. நாமும் அந்த பெல்சாத்சார் போல தான் எல்லா காரியங்களையும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஓய்வு நாள் தோறும் ஆலயத்துக்கு வரோம். ஓய்வு நாள் பாடத்துல தெய்வீக ஆராதனையில கற்றுக்கொள்கிறோம். அநேக காரியங்கள் தேவனை குறித்து அறிந்திருக்கிறோம். நம்ம அறிந்த காரியத்துல எல்லாம் உண்மையா இருக்கிறோமா? இல்ல தேவனுக்கு நம்ம முதலாவது மகிமை கொடுக்கிறோமா அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். முதலாவது ஒரு தவறுனது அவர் அறிந்திருந்தார். ஆனால் என்ன இல்லை? அவருக்கு அதற்கேற்றபடி அவர் நடக்கல. அக்கௌண்டபிலிட்டி, இந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது அவர்கிட்ட இல்லை. 2வது அதே வசனம் கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது, உமது இருதயத்தை தாழ்த்தாமல் எல்லாத்தையுமே அறிந்திருந்தார். அந்த நேபுகாத்நேச்சார் தன்னை உயர்த்தும் பொழுது என்ன நடந்துச்சு? அவர் தாழ தள்ளப்பட்டு போனார். அதையெல்லாம் அறிந்திருந்த இந்த பெல்சாத்சார் என்ன செய்யல? தன்னை தாழ்த்தல. தன்னுடைய தேவனை மகிமைப்படுத்தணும் செய்யறாரு, தன்னை அங்க உயர்த்தாரு. 2வது காரியம், தேவனுக்கு முன்னாக என்ன செய்யல? அவர் தன்னை தாழ்த்தல. நம்ம ஒவ்வொரு இடத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதை இந்த பகுதி மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். 3வதாக அவர் செய்த ஒரு காரியம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பரிசுத்த வஸ்துக்கள் என்ன செய்தாரு? தீட்டுப்படுத்தினார். தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பரிசுத்தமான அந்த பாத்திரங்கள், பொற்பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்களை அதை கொண்டு வந்து அந்த மதுபானத்தை அதுல பரிமாறுறாரு. ஆலயத்தை பரிசுத்தமான வஸ்துக்களை என்ன செய்யறாரு? தீட்டுப்படுத்தினார்னு பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த பரிசுத்த வஸ்துக்கள் யாரு? இந்த பாத்திரங்கள், பரிசுத்தமான பாத்திரங்கள் யாரு? நாம தான் அந்த பாத்திரமான இருக்கிறோம். அநேக வசனங்கள் சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 5வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம் சரீரமாகிய பாண்டத்தை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள அறிந்து அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்முடைய சரீரம் என்னது? பரிசுத்தமாகிய பாண்டம். இன்னைக்கு நம்ம எப்படி இதை பயன்படுத்துறோம்? இந்த பரிசுத்தமா நம்ம பயன்படுத்துறோமா, இல்ல அந்த பெல்சாத்சார் போல ஆண்டவருக்கு விரோதமாக இதை நம்ம பயன்படுத்துறோமா அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவரும் நம்ம சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரம் எப்படி இருக்குது? தேவனுடைய ஆலயமாக இருக்குது. அந்த ஆலயத்தை ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் என்ன செய்வார்? அவனை கெடுப்பார் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அப்ப இந்த பரிசுத்தமாகிய பாண்டத்தை, பரிசுத்தமாகிய ஆலயத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்பாக இந்த பரிசுத்தமாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். 4வது காரியம், இந்த ராஜா தவறுனது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் என்ன செய்யறாரு? அந்த பொற்பாத்திரங்கள், ஆலயத்தில் உள்ள பரிசுத்தமான அந்த பாத்திரங்கள்ல அந்த மதுபானத்தை குடிச்சிட்டு அடுத்து என்ன செய்யறாரு? 23வது அதிகாரத்துல வாசிங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். இதுவும் அன்றி
தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்து இங்க என்ன செஞ்சாரு? அடுத்த ஒரு தவறு என்ன செஞ்சாரு? அந்த மதுபானத்தை குடிச்சிட்டு இரும்பும் களிமண்ணும் மரமும் வெண்கலமுமான தேவர்கள் என்ன செஞ்சாரு? இவர் அங்க புகழ்ந்தாரு, அதை மகிமைப்படுத்தினாரு. அது தேவனுக்கு முன்பாக எப்படி காணப்பட்டுச்சு? மிகுந்த கோபம் உண்டாக்குவதாக காணப்பட்டுச்சு. இந்த 4 காரியங்கள் இன்னைக்கு ஒருவேளை நம்ம என்ன செய்யலாம்? விக்கிரக ஆராதனை செய்யாம இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? விக்கிரக ஆராதனை அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். இந்த உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம் சொல்றது, நீ உன் முழு இருதயத்தோடு உன் தேவனிடத்துல அன்பு கூறணும் அப்படிங்கிறது. ஒருவன் என்னிலும் அதிகமாக அவனுடைய தகப்பனையாவது தாயையாவது நேசித்தால், தகப்பனும் தாயை எப்படி இருக்கிறாங்க? அவனுக்கு விக்கிரகமாக இருக்கிறாங்க. ஒருவன் என்னிலும் அதிகமா உலகத்தை நேசித்தா, நமக்கு உலகம் எப்படி இருக்குது? உலகம் நமக்கு விக்கிரகமாக இருக்குது. ஒருவேளை நம்முடைய வீடு அழகா கிடைக்கும் வீடு, அந்த வீட்டை நம்ம நேசித்தா அந்த வீடு நமக்கு விக்கிரகமாக இருக்குது. இல்ல நம்முடைய காரு, இல்ல நம்முடைய பைக், அதை நம்ம நேசித்தோம் அப்படின்னா அது நமக்கு விக்கிரகமாக இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? முதலாவது நம்ம தேவனிடத்துல அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை பார்க்கணும். இந்த 4 காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த 4 காரியத்துல நீங்க ராஜாவாகிய அந்த பெல்சாத்சார் அந்த தேவனுடைய தராசுல குறைவாக காணப்பட்டார். ஒருவேளை அதே போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இங்க காணப்பட்டுச்சு அப்படின்னா அதையெல்லாம் விளக்கும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையும் உத்தமமாக நாம் வாழ்வோம். ஆண்டவருடைய தராசுல நாம் நிறுத்தப்படும் பொழுது நம்ம எல்லாரும் எப்படிதான் காணப்படுவோம்? அப்படி சுமத்திரையான தராசுல நம்ம நிறுத்தப்படும் பொழுது எப்படி காணப்படும்? நம்ம பாவியா காணப்படுவோமா, பரிசுத்தமா காணப்படுவோம்? எல்லாருமே பாவியா தான் காணப்படுவோம். நம்ம நிற்கணும் அப்படின்னா, அவருடைய அளவு நம்ம நிற்கணும் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய கிருபை இல்லாம நம்மளால் அங்க நிலை நிற்க முடியாது. நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடி ஜெபிப்போம். தேவனே, நம்முடைய அளவுக்குள்ள நாங்க நிற்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக மாறதுக்கு எங்களுக்கு கிருபை தாருங்கன்னு சொல்லி நம்ம ஊக்கமாக அனுதினமும் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாமே ஒரு செய்தியை நாம் கேட்போம். நேற்று மாத்திரமல்ல, இதனாலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கற்றுத்தர ஒரு பாடம் என்றால், நீங்கள் நாளும் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, பெரிய அவர் ராஜாவாக இருந்தாலும் எது பிரசுத்தமானது, கிறிஸ்துவின் பரிசுத்தது. அந்த பரிசுத்தமான பாத்திரத்தில் அவர்கள் அவருக்கிறார்கள். நீங்கள் நாளுமாக எதெல்லாம் பிரசுத்தமான வசதி அறிந்து அவருடைய பதவியோ புகழோ பணமோ இருந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மகிமையை நினைத்து நாம் கொடுக்க வேண்டும். இதிலிருந்து ஒரு பாடத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். இதனால் செய்தியை கொடுத்தார் மகனை தேவதாமே ஆசீர்வதிப்பதாக. இந்த செய்தியின் முடிவுப்பாடாக 351வது பாடலை 5 கவிகள் மாத்திரம் பாடுவோம். 111வது பார்ப்போம். தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, உங்களுடைய மனதிலே அப்படியேப்பட்ட தீமையான எண்ணங்கள் இருந்தால் மனதை மாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். 151. Thank you.
தீமையான மனதிருந்தான், தீமையான எண்ணங்கள் இருந்தால் அந்த ராஜாவை போல ஆணுடைய பாத்திரத்திலே பரிசுத்தமான பாத்திரத்திலே ஒரு மதுவை கொடுத்தது போல ஆண்டுடைய பரிசுத்தமான உம்முடைய பரிசுத்த வஸ்துக்களை நாங்கள் காட்டும்படியாக உதவி செய்யும். அப்பா, தீமையான மனம் என்றால் அதை நீக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய இதெல்லாம் பரிசுத்தமானது, ஓய்வு நாள் பரிசுத்தமானது, தசமபாகம் பரிசுத்தமானது, விவாகம் பரிசுத்தமானது, வேதாகம் பரிசுத்தமானது. ஆனதே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இருதயமானது பரிசுத்தமானது. ஆனதே அதை நாங்கள் கெடுக்காதபடி நீர் எங்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆனதே எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்கள், எங்கள் பேச்சுகள் எல்லாம் கர்த்தாவே அது பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யும் கர்த்தாவே. இதே வாயிலிருந்து நாங்கள் பரிசுத்தமான வார்த்தைகளை பேசுகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையிலே தீமையான மனதை நீங்க மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கல்லான இதயமாய் இருக்குமானால் அதை மாற்றும்படியாய் இப்பொழுதே புதுக்கும்படியாய் புதுப்பித்து தரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. பரலோக தேவனே, இவையெல்லாம் எங்களால் முடியாத ஆண்டவரே, தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களை தட்டும்படியானவர் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதிலிருந்து உமக்கு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழத்தக்க உதவி செய்யும். ஆனதே அந்த பிரசனத்தை கேட்டோமானதே உம்முடைய கையிலே ஒரு தராசு இருக்கிறது கர்த்தாவே. அது கள்ள தராசு அல்ல, அது நீதியான தராசு கர்த்தாவே. நீர் ஒவ்வொருவரையும் நிறுத்தி பார்க்கும் போது எங்களுடைய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இதனாலே ராணிப்பேட்டை திருச்சபை விசுவாசிகளாக ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆனதே எங்களை பரிசுத்தப்படுத்தும், ஆனதே எங்களை பரிசுத்தப்படுத்தும், ஆனதே ஆனதே எங்களுடைய ஆலயம், ஆனதே ஆலை அழுக்கா இருக்கிறது கர்த்தாவே. அதை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. பர்வத்தி மெய்யான தேவனே, இந்த நாளை செய்தி கொடுத்த மகனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்ட எங்களையும் கர்த்தாவே நாங்கள் ஒரு பரிசுத்த சிந்தனையோடு வாழத்தக்க உதவி செய்யும். சுகமாய் இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறாங்களே, நீர் ஒவ்வொரையும் ஆசீர்வதித்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. லலிதாமாவுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் உடைய பரிசுத்தமான கரம் பெருமழையாக ஜெபிக்கிறோம். என்ட்ரன்ஸ் தேர்வு இருக்கிற அருமையான மகளோடு உடைய கரம் வந்து நீர் பாதுகாத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இதனால அருமையான செல்வம் அவருக்காக ஜெபிக்கிறோம். கீதா அவருக்காக ஜெபிக்கிறோம். மகேஷ் அவருக்காக ஜெபிக்கிறோம். குமதா அவருக்காக ஜெபிக்கிறோம். அன்றே ஜுரம் நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே காலேஜுக்கு அன்றே பிரிப்பராகிற அந்த திருதி மகனுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகனை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மற்றுமாய் ஒவ்வொரு தேர்விலையும் வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த புதிய கல்வி ஆண்டிலே ஆண்டவரே வருகின்ற ஜூன் மாதத்திலே இந்த பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்போது அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெற்றோர்களுடைய பண தேவை சந்தித்து பொருளாதாரத்தை சந்தித்து இந்த பிள்ளைகளை கர்த்தாவே பள்ளியிலே படிக்க வைக்கத்தக்க தேவனை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கேற்ற பொருளாதாரத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆனால் இந்த மாதத்திலே ஜூன் மாதத்திலே இந்த பிள்ளைகள் கஷ்டப்படும் போது அவரை கஷ்ட நிலைக்கு சமாதானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ராணிப்பேட்டை பள்ளிக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமான ஒரு கிருபை இருக்கும்படியாய் ஒரு பிரசனை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த நாளுக்குரிய அந்த எல்லா காரியங்களையும் எல்லா காரியங்களையும் கர்த்தாவே தேவனே இந்த வருடத்தை அற்புதமாய் நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவல்லமையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அன்பியும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதாகாலமும் செய்து கொடுத்த மகனோடும் செய்து கேட்ட எங்களோடும் இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக, ஆமென். Oh, my God.